உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆட்சி செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுநர் ஷாநவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் தாவேக ஆட்சி பாஜகவின் பி டீம் ஆட்சி என்று விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் விசிகவைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷாநவாஸ் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆளுகிறது என்று குற்றம் சாட்டினார். தலைமைச் செயலர் சாய்குமாரின் பணிக்காலம் நீட்டிப்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஆளுநர் ஷாநவாஸ், தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமைச் செயலாளரின் பதவிக்காலத்தை தாவேக அரசு நீட்டித்தது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். தேர்தல் நேரத்தில் பணியமர்த்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் தாவேக ஆட்சியாளர்கள் மாற்றினார்கள். ஆனால் மாநில நிர்வாகத்தை நடத்தும் முக்கியமான இடத்தில் இருக்கும் தலைமைச் செயலாளரை மாற்றாதது ஏன் என்று தாவேக அரசுக்கு விசிக முதன்மை செயலாளர் ஆளுநர் ஷாநவாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆட்சி செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆளுநர் ஷாநவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் தாவேக ஆட்சி பாஜகவின் பி டீம் ஆட்சி என்று விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் விசிகவைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷாநவாஸ் தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆளுகிறது என்று குற்றம் சாட்டினார். தலைமைச் செயலர் சாய்குமாரின் பணிக்காலம் நீட்டிப்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஆளுநர் ஷாநவாஸ், தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமைச் செயலாளரின் பதவிக்காலத்தை தாவேக அரசு நீட்டித்தது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார். தேர்தல் நேரத்தில் பணியமர்த்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் தாவேக ஆட்சியாளர்கள் மாற்றினார்கள். ஆனால் மாநில நிர்வாகத்தை நடத்தும் முக்கியமான இடத்தில் இருக்கும் தலைமைச் செயலாளரை மாற்றாதது ஏன் என்று தாவேக அரசுக்கு விசிக முதன்மை செயலாளர் ஆளுநர் ஷாநவாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.